இதுவரையும் எந்த ஒரு தென்னிந்திய திரைப்படமோ, எந்த ஒரு தமிழ் படமோ செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனைய கில்லி ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப நான் சொல்ற இந்த சாதனைய ஒரே ஒரு ஹிந்தி படம், அதுவும் காட் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது என்ன படம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கில்லி என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாம கில்லி படத்தோட நேத்து 3வது நாள் வசூல் மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரையும் 3 நாள்ல எவ்வளோ வசூல். அப்புறம் ரோமியோ ஒரு பக்கம் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆவேஷம் அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் இந்த 2 படங்களுமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் டாப் 5 தமிழ்நாட்டில் எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தூம் 2 தான். தூம் 2ல் வந்து அந்த ட்ரெயினில் மேலேருந்து பேராஷூட்டில் இறங்கி நம்ம ரித்திக் ரோஷன் வரக்கூடிய சீன் தான் ஒரு பயங்கரமான சீனு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஜய், விக்கி, அப்புறம் HRS கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் பாலாஜி விக்கி, டிபி லவ்லி வினோத்குமார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இப்போ வசூல் மட்டும் பார்க்க வந்தவங்களா இருந்தால் கீழே சாப்டர்ஸ் இருக்கும். எந்தெந்த லாங்குவேஜ் படத்தோட வசூல் தெரிஞ்சுக்கணுமோ அது கீழே இருக்கும். தமிழ் படம், தெலுங்கு, ஹிந்தி, ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எந்த படம் வேணுமோ அது பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நான் இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன், சினிமா சம்மந்தப்பட்டது தான். ஸோ வழக்கமாக நம்ம வியூவர்ஸ் கிட்ட, ரெகுலர் வியூவர்ஸ் கிட்ட கேட்குறது தான். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் அது பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. வழக்கமாக சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இது நடக்க போகுதுன்னா, இது நடக்க போகுதுன்னா அப்போ இது கண்டிப்பாக நடந்துருப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியது. தமிழ் சினிமாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸாவோ இல்லை மிலிட்ரி ஆஃபீஸராகவோ இருந்தார் அப்படின்னா, அவரோட ஒய்ஃபு மார்க்கெட்டுக்கு நல்லா குளிச்சுட்டு நல்லா அப்படியே பயங்கர ஷைனிங்காக போனாங்க அப்படின்னா, வெள்ளையும் சொல்லையுமா போனாங்க அப்படின்னா அவங்க சாக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை, இது இல்லாமல் ஒரு ஹீரோயின் பேஸ்டு மூவியில் பார்த்திங்க அப்படின்னா, வழக்கமாக ஒரு நயன்தாராவோ த்ரிஷாவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹீரோ அஜித், விஜய், பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷ் பிரதாப் மாதிரியோ இல்லை ஆரி மாதிரியோ இந்த மாதிரி இப்போதைக்கு பெருசாக கரண்ட்டில் ஹீரோவாக இல்லாமல் கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க கணவராக இருந்தாங்க, லவ்வராக இருந்தாங்கன்னா அவங்களாம் சாக போகிறாங்க. ஸோ இப்படி சில சிம்டம்ஸ் இருக்கும். இதுக்கடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் யோசித்து வச்சதெல்லாம் அது கமெண்ட்டில் போட்டு விடுங்க, யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த படம் வந்து 25வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 66 லட்சம், வேர்ல்டு வைடு $1.3 மில்லியன். டோட்டலாக 114 கோடியே 87 லட்சமும், வேர்ல்டு வைடு $486.5 மில்லியன். அப்புறம் க்ரூ அந்த படத்தோட 25வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 49 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 89 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 127 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மைதான் அந்த படத்தோட 12வது நாள் வசூல் 78 லட்சம் இந்தியாவிலையும், 89 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 42 கோடியே 42 லட்சம் இந்தியாவிலையும், 50 கோடியே 41 லட்சம், 50 கோடியே கடந்திருக்கு 12 நாளில். அப்புறம் படேமியா சோட்டேமியா அந்த படத்தோட 12வது நாள் வசூல் 1 கோடியே 29 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 43 லட்சம், 65 கோடியே 79 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 95 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தெலுங்கில் டில்லு ஸ்கொயர் அந்த படத்தோட 25வது நாள் வசூல் 51 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாலையும் 56 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 79 கோடியே 77 லட்சமும், வேர்ல்டு வைடு 121 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆடு ஜீவிதம். ஸோ மலையாள படங்களில் வசூல் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு, சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். 26வது நாள் வசூல் கேரளாவில் 56 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 75 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 150 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 26 நாளில். அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட 12வது நாள் வசூல் கேரளாவில் 93 லட்சம், இந்தியா முழுக்க 1 கோடியே 16 லட்சம், ஓவர்சீஸில் 59 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடியே 16 லட்சம் கேரளாலையும், இந்தியாவில் 34 கோடியே 71 லட்சம்,
ஓவர்சீஸில் 31 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு 65 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 நாளில் பெரிய வசூல், பெரிய ஹிட்டு. ஆவேஷம் நேற்றுமே பெரிய வசூல் தாங்க. 12வது நாள் கேரளாவில் 2 கோடியே 23 லட்சம், இந்தியா முழுக்க 2 கோடியே 96 லட்சம், ஓவர்சீஸில் 89 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக கேரளாவில் 42 கோடியே 73 லட்சமும், இந்தியா முழுக்க 53 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 41 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 95 கோடியே 15 லட்சம். ஸோ 95 கோடி 100 கோடியே நெருங்க போகுது இந்த படம். ஸோ இந்த மலையாள படங்களுக்கு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி இப்போ நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு மலையாள படங்கள் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குது, பெரிய லாபத்தை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழில் வந்து பெருசாக படங்கள் இல்லை அப்படின்னாலுமே ஒரு ரீரிலீஸ் படம் வந்து பெருசாக மானத்தை காப்பாற்றிருக்கு. பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் தேட்டர்களை ஓரளவுக்கு வருமானத்தை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ரோமியோ அந்த படத்தோட 12வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 35 லட்சம், ஆந்திர தெலுங்கானாவில் 3 லட்சம், 42 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திர தெலுங்கானாவில் 84 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 95 லட்சம், ஒரு 86 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் இப்போ வரையும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கு ரொம்ப டிசாஸ்டர் ஆகிட்டு இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த டீம் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க. பிச்சைக்காரன் அளவுக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் கில்லி படத்தோட 3வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 5 லட்சம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு பெரிய ஹீரோக்களோட படங்கள், அந்த படம் வந்து ஒரு ஒர்க்கிங் டேல மண்டே சமயத்தில் ஒரு 2 கோடி வசூல் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ரீரிலீஸில் ஒரு படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கு கில்லி. ஸோ டோட்டலாக 9 கோடியே 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 4 கோடியே 3 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்த பெரிய ஹீரோக்களோட படங்கள் டிசாஸ்டர் ஆச்சுல தமிழ்நாட்டில், அதோட பெரிய கலெக்ஷன் இது எடுத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கில்லி படத்தோட வசூலை சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கலெக்ஷன் போகிற போக்க பார்த்தா ஒரிஜினல் கலெக்ஷனே பிரேக் பண்ணிடும் போல் அப்படின்னு. அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை, அது பண்ணிடும் போல் அப்படின்னு சொன்னதுக்கு சில பேர் வந்து, ஏப்பா அதெல்லாம் ஆல்ரெடி கர்ணன் பண்ணிடுச்சேப்பா, அப்படியே இருந்தாலுமே இப்போ அப்போ என்ன டிக்கெட் விலை வந்துச்சு, இப்போ என்ன டிக்கெட் விலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிக்கெட் விலைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கில்லி வந்த சமயத்தில் ஒரு 100 ரூபா 90 ரூபா டிக்கெட் இருக்குமா, அந்த டிக்கெட் ப்ரைஸில் தான் இப்போயுமே போய்கிட்டு இருக்கு. சில தேட்டரில் மட்டும்தான் நார்மல் ப்ரைஸ், ரெகுலர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் ஃபுட்ஃபால் வைஸ் பார்த்தா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளே 10 கோடி ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு கலெக்ஷன் வந்தது அப்படிங்கிறது 4 திரைப்படம் தான் இந்தியாவில். அதில் ஒன்று வந்து அவத்தார் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே 10 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு. அப்புறம் டைட்டானிக்கு அந்த படம் வந்து இந்தியாவில் வந்து 10 கோடி வசூல் பண்ணிச்சு. இது ரெண்டுமே 3D. அப்புறம் ஷோலே, காட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு நம்ம இந்த படத்தை சொல்லலாம். இந்த படமுமே 3Dயில் தான் வந்தது. இந்த படமுமே 10 கோடிக்கு மேலே ஒரு வாரத்துக்குள்ளே வந்து வசூல் பண்ணிச்சு. இப்போது கில்லி ரீரிலீஸு 10 கோடியே 28 லட்சம் வந்து 3 நாளில் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 4வது படமாக சேர்ந்துருக்கு. நான் சொன்ன படங்கள்லாம் நீங்கள் என்னென்னு பாருங்கள். அவத்தார் 3D, அப்புறம் டைட்டானிக் 3D, அப்புறம் ஷோலே 3D. இது 3மே நம்ம சினிமாவோட ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கில்லி ரீரிலீஸில் ஒரு படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தோட வசூல் சாதனையை இனிமேல் வேறு ஏதாவது ஒரு ரீரிலீஸ் வந்தால் எது வந்து அதை முறியடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் ரீரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக மங்காத்தா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கில்லி அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த சமயத்தில் தான் பார்க்கணும். ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டில் டீசர், ஸோ அதோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே கோல்டு இருந்தது. ஸோ டைட்டில் டீசர் அதில் ஆரம்பிக்கலாமான்னு இருந்தது, இதில் முடிச்சிடலாமான்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு பயங்கர மாசான ஒரு பிஜிஎம்மோட ஒரு டைட்டில் டீசரை இறக்கிட்டார். கூலி அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, அதில் வந்து கில்லி தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு, 1 கோடியே 53 லட்சம். அப்புறம் ரோமியோ 35 லட்சம், ஆவேஷம் 32 லட்சம், காட்ஸிலா எக்ஸ் காங் 18 லட்சம், வருஷங்களுக்கு சேஷம் 5 லட்சம்.
ஸோ இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.